#1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை வச்சு சூப்பரான ஆனியன் பக்கோடா தான் பண்ண போறேன். நம்ம ஆனியன் பக்கோடா ரொம்ப 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 சூப்பரா கிரன்ச்சியா யம்மியா இருக்கு. Hi Aachi viewers, welcome and welcome to our favorite channel Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பரான டிஷ் தான் செய்ய போறேன். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த டிஷ் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். French fries-க்கு எப்படி கெச்சப்போ நம்ம டீக்கு ஆனியன் பக்கோடா தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நான் பண்ண போறது இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை வச்சு சூப்பரான ஆனியன் பக்கோடா தான் பண்ண போறேன். ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவு 200 கிராம், ஆனியன் 3, கிரீன் சில்லி 2, ஆயில் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு. நம்ம ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை வச்சு ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்ப பேனை நம்ம வச்சாச்சு. ஆனியன் பக்கோடா ஃப்ரை பண்ற அளவுக்கு தேவையான அளவு ஆயிலை நம்ம பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ரெடி பண்றதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் 3 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இந்த பவுல்ல ஆட் பண்றேன். 2 கிரீன் சில்லிஸை ஃபைனா சாப் பண்ணி ஆனியனோட ஆட் பண்றேன். இப்போ நான் தேவையான அளவு கறிவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவான இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை இதோட ஆட் பண்றேன். நான் இந்த பவுல்ல 200 கிராம்ஸ் ஆஃப் ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை இதுல ஆட் பண்றேன். இந்த டிஷ்ஷுக்கு நாம உப்பு காரம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. தேவையான அளவு எல்லாமே இந்த பேக்ல இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நான் ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்துல இருந்தா போதும். நான் இதுல தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா தண்ணி இதுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திருப்பீங்க, வீட்ல இருக்கிற ஒரு பேசிக் இன்கிரிடியன்ஸை வச்சு நம்ம ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவை வச்சு ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா நான் உங்களுக்காக செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பரான ஆனியன் பக்கோடா நான் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. என்னால வெயிட் பண்ண முடியல. நான் சீக்கிரமா சாப்பிட போறேன். அரோமா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ரொம்ப சுவையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம ஆனியன் பக்கோடா ரொம்ப 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 சூப்பரா கிரன்ச்சியா யம்மியா இருக்கு. உண்மையாவே இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக்கா இருக்கும். இது சம்மர் மட்டும் இல்ல, விண்டர் இல்ல, எல்லா சீசன்லயுமே சாப்பிடலாம். அவ்வளோ யம்மியா இருக்கு இது. நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரியும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆச்சி மசாலால நிறையவே இருக்கு. அதை நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். www.aachifoods.com லாகின் பண்ணுங்க. இந்த சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் up to 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுக்கு மேலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஆச்சி ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. சுவையா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுமா? நம்ம ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Shubha signing off. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.